நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றே நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800011235 அல்லது 0112290170 மிஸ் கால் கொடுக்கவும். ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும்.
போலாமா? ஓகே. இப்பெல்லாம் ப்ரெஸ் மீட்டு இன்டர்வியூன்னு ரொம்ப பிஸி ஆயிட்ட போல. எனக்கு இதிலெல்லாம் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. என்ன பண்ணுறது, அவார்டு கிடச்சிருச்சு. சாதாரண அவார்டு இல்லையே. ரமான் மேக்சிஸ் அவார்டு கிடைச்சவங்கள மீடியாக்காரங்க சும்மா விடுவாங்களா? நடக்கட்டும், இன்னைக்கு ஒரு நாள் தானே, சமாளிச்சுக்கிறேன். இந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு என்ன வேலை இருக்கு? ப்ரெஸ் மீட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன, நேராக கெஸ்ட் ஹவுஸ்க்கு, அதுக்கப்புறம் ஊர் பக்கம் போக வேண்டியதுதான். சில பேர் பர்சனலாக இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நான் இது வரைக்கும் ஒத்துக்கலை. நானும் நிறைய வாட்டி கேட்கணும்னு நினச்சேன். என்ன மாதிரி நெருக்கமான மீடியாக்காரங்க நிறைய பேர் இருந்தாலும் ஒருத்தருக்கும் இதுவரைக்கும் நீ ஒரு பர்சனல் இன்டர்வியூ கூட கொடுத்ததில்ல. நமக்குள்ளே இருக்கிற பர்சனலெல்லாம் எதுக்கு மற்றவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா? எனக்கு அதிலெல்லாம் இஷ்டமே இல்லை. எனக்கும் நிறைய ஃபோன் கால்ஸுங்க வர்றது உண்டு. மீடியாவில் இருந்தும் சேனல்ஸில் இருந்தும் ரெக்கமெண்டேஷன் பண்ண சொல்லி. நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வேற, இது வேற. அதனால் அதை பற்றி நீ பேசவே பேசாத. ஓகே, யுவர் விஷ். நான் ஒன்றும் கட்டாயப்படுத்தலை. சரி. சரி, பார்க்கலாம். சரி, பார்க்கலாம். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். உட்காருங்க ஷிபு. நான் நேற்று சொன்ன விஷயம் என்னாச்சு ஷிபு? என்ன விஷயம் சார்? சூப்பர். அந்த ஆர்எஸ்பி சார் இன்டர்வியூ எடுக்கிற விஷயத்தை பற்றி கேட்டேன். நான் அப்போவே காண்டாக்ட் பண்ணேன். அவருக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா அவரோட ப்ரீவியஸ் ப்ரெஸ் மீட்டை நம்ம நல்லா தானே பண்ணோம். அவருக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நம்ம அப்படியே விட்டுடுறதா? நீங்களும் அப்படியே எல்லாரும் பண்ணுற மாதிரி ப்ரெஸ் மீட்டை கவர் பண்ணி இன்டர்வியூ முடிச்சிட்டீங்க. உங்களுக்கு இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் பற்றி புரியவே இல்லைல்ல சிபு. நீ நினைக்கிற மாதிரி ரமான் மேக்சிஸ் அவார்டு கிடைக்கிறது மட்டும் ஆர்எஸ்பியோட இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரிகிற ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டில் இருக்கிறவர் அவர். அவரோட வேலை என்னன்னு தெரியணும்னா கொஞ்சமாவது கூகுளையாவது சர்ச் பண்ணி பார்க்கணும். இந்த ரவுடிங்களையும் சினிமாக்காரங்களையும் அரசியல்வாதிகளும் தப்பு பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்குற இந்த கேப்பில் இந்த மாதிரி விஷயங்களையும் நீ கொஞ்சம் பார்க்கணும். இன்டர்வியூ கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நான் என்ன பண்ணேன்? விருப்பம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்ல, அதைத்தானே நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மனித உரிமை சட்டம்னு பேரை சொல்லிக்கிட்டு அவர் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருந்தாருன்னா நான் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். ட்ரை பண்ணுறதில்ல, எடுத்தே ஆகணும். ஃபோன்லலாம் பர்மிஷன் கேட்டுட்டு இருக்காத, நேர்லேயே போய் பாரு. அதுக்காக கேமராவை எடுத்துகிட்டு அவர் எதிரில் போய் திருத்துப்புன்னு நிற்காத. எல்லா விஷயத்தையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணு. ஓகே சார். அப்புறம் இந்த இன்டர்வியூலாம் நம்ம சேனல்லே டெலிகாஸ்ட் ஆக வேண்டியது தான். ஆனால் நீ ஆர்எஸ்பி கிட்ட போகும்போது பிபிசியோட இன்டர்வியூன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போ. சொல்கிறது புரியுதுல்ல? சரிங்க சார். ஓகே. சொல்ல வேண்டியதெல்லாம் நான் நேற்று ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிட்டேன். என்னோட ப்ரைவசி ரொம்ப முக்கியம், நேரம் கூட. உங்களோட சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் இல்லை, உங்கள் பர்சனல் விஷயங்களையும் பற்றி கொஞ்சம். ஐயோ வேணாம், அது வேணாம். எனக்கு அதில் விருப்பமே இல்லை. இதுவரை யாருக்கும் நான் பர்சனல் இன்டர்வியூ கொடுத்ததே இல்லை. இப்போ கொடுக்கலாமே. இவ்வளோ ஸ்பெஷல் ஒகேஷனில் தானே உங்கள் பர்சனல் விஷயத்த மீடியா கிட்ட சொல்ல போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது ஒரு சரித்திர டாக்குமெண்ட்ஸாக கூட ஆகலாம்ல. சரித்திரத்தில் இடம் பிடிக்கணும்னு எனக்கு என்றைக்குமே எண்ணம் இருந்ததில்லை. இங்கே நிறைய பேருக்கு என்னை யாருன்னு கூட தெரியாது. இந்த அவார்டு கிடைச்சதுனால தான் இப்படி நான் மாட்டிக்கிட்டேன். மிஸ்டர் சிபு இல்லை, மிஸ்டர் சிபுக்கும் என்னை பற்றி சரியாக தெரியாதுல்ல? கண்டிப்பாக நாங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் நாங்கள் யாரையும் இன்டர்வியூ எடுக்க போவோம். ரொம்ப பெரிய ஆளுங்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நாங்கள் கவனமாக இருப்போம். விஐபிங்களை பற்றின எல்லா விவரங்களையும் ஸ்டோரியாக்க முடியாதுல்ல சார். நான் விஐபிங்கிற மாதிரி உங்ககிட்ட எதுவும் நடந்துக்கல. பப்ளிசிட்டி ஆக விருப்பம் இல்லைன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் யூடியூப்பில் சில வீடியோக்கள் இருக்குது, அதில் 1-2 வைரல் ஆயிருக்கு. எஸ்பெஷலி ஏழை பிள்ளைகளுக்கு போக வேண்டிய சாப்பாடு வேஸ்ட் ஆனதை தட்டி கேட்டது. அந்த மாதிரி இன்னும் நிறைய நீங்கள் தேடி பார்க்க வேண்டியிருக்கும். நான் எந்த கேமராவுக்கு முன்னாடியும் இது வரைக்கும் நடித்ததே இல்லை.
இமேஜ் பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஏழை குழந்தைங்களுக்கு முத்தம் வைக்கிற செலிபிரிட்டிஸையும் பியூட்டி குயின்ஸையும் விவிஐபியும் தானே மீடியாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் ப்ரொமோக்காக ஒன்றும் சொல்லலை சார். வேணாம் சிபு, இனி இதை பற்றி பேச வேண்டாம். இன்ஃபேக்ட் நான் வெளியே போக கிளம்பிட்டேன் சொந்த ஊருக்கு. என்னோட பிரயாணம் ரொம்ப பர்சனலான ஒரு காரியம். ஓ ஓகே. உனக்கு பசிக்குதா? இல்லப்பா. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு டீ குடிச்சிட்டு கிளம்பலாம். சார் வணக்கம் சார். யாரு? ராமகிருஷ்ணாவா? ஆமாம் சார். எங்க போயிட்டு வர? இல்லை நான் வந்து போதும் போதும் புரியுது. நேற்று ராத்திரி எங்க இருந்த? வர வர ரொம்ப அதிகமாக போகுது. வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்கா இல்லை உனக்கு? வீட்டுக்கு போய் தூங்க பழக ராமகிருஷ்ணா. இன்னைக்கு என்னென்ன தெரியல. அது எப்படி? வீடு இருந்தாலும் சாராயம் குடிச்சிட்டு ஏரிக்கரையில் படுத்தா தான் உனக்கு தூக்கம் வரும். சரி சார், அப்போ நான் கிளம்புறேன். சரி போ போ. என்ன ஸ்ரீதர், கச்சேரியெல்லாம் நல்லா இருந்ததா? ஆனா முழுசா பார்க்கல போல இருக்க. தூக்கம் வருதுன்னா இங்கே கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். நீ உள்ள போய் கொஞ்ச நேரம் தூங்கு, நாம அப்புறம் போலாம். அங்க பாய் தலகாணி சுருட்டி வச்சிருக்கோம். சார் என்ன ராகவா? அது என்னன்னா, கடையில் போதிய வருமானம் கிடைக்கிறது இல்லை. மத்தியானத்தில் ஏதோ ஒரு 10-15 சாப்பாடு போகிறதால என் பொழப்பு ஓடிட்டுருக்கு. நாளைக்கு சந்தைக்கு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா, சார்கிட்டேருந்து எதுவும் வாங்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். எல்லாருக்கும் கஷ்டம்தான், என்ன பண்ணுறதுன்னே தெரில. கோவிந்தா. முதல் டீயே கடன்ல போகுது, அதான ராகவா? என்ன சார் நீங்க அப்படியெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. முதல்ல டீயை குடிங்க. இது வியாபாரத்துக்கு இல்லைன்னு நான் நினைச்சுக்கிறேன், விடுங்க. ராகவா, இந்த டீயை நான் குடிக்கிறேன். இதுக்கப்புறம் சம்பளம் வர்றதுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. அது வரைக்கும் எனக்கு இங்க இருந்து எதுவும் வேணாம். என்ன சார் நீங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சார் காசே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இங்க நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். அது அப்படி இல்லை ராகவா. அவசியம் இல்லாத மரியாதை, ஒரு தேவையில்லாத மரியாதை என் மேல இருக்கிறதுனால தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பரவாயில்ல ராகவா, நான் சொன்னதுதான். நீ வருத்தப்படணும்னு நான் சொல்லல. ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பிடுவேன். டிஃபன் சாப்பிட்டேன். நான் வர்றதுக்கு எப்படியும் ஒரு 3 மணி ஆகிடும். சரி சரி, ஓகே. ஐயோ மேனேஜர் சார், அவர் எவ்வளோ பேசியும் ஒத்துக்கல. ரொம்ப பிடிவாதமாக இருக்காரு. அதை நான் எதிர்பார்த்தது தான். சரி, இப்போ நீங்கள் எங்கேருந்து குடிச்சிட்டு இருக்கீங்க? வீட்லையா இல்லை பார்லையா? இங்கே தான், நம்ம கிளப்பில் தான். இதுக்கப்புறம் நம்ம பிளான் என்ன சார்? பரவாயில்ல ஷிபு, இதை நான் வேறு வழியில் டீல் பண்ணிக்கிறேன். ஓகே 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 சார். நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து உனக்கு கால் பண்ணுறேன். நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சால் போதும். அதுக்குள்ளே குடிச்சு மட்டையாயிடாத. பத்து நிமிஷம் கழிச்சு என்ன குண்டை தூக்கி போட போறாருன்னே தெரியலையே. ஹலோ, சிக்னலே இல்லை. ஹலோ, எங்கே இருக்கீங்க? அப்படியா? சரி. ரமணி அக்கா இப்போ வந்துடுவாங்க.
இல்ல இல்ல இருக்கட்டும். பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன். சித்தப்பா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டம்மா. அப்புறம் அன்னைக்கு அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, காஃபி குடிக்கலாம். நான் முதல்ல உள்ள வரேன். அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வருவேன்னு சுந்தரம் ஒன்னு எதிர்பார்த்தாரு. பத்திரிகையில பேரும் போட்டிருந்தாரு. ஐயோ, அந்த நேரத்துல ஒரு எதிர்பார்க்காத ப்ரோக்ராம் வந்துருச்சு. அதனால தான் வர முடியல. நம்ம ஒரு 4:30க்கெல்லாம் கிளம்பிடலாம். சரி. நீ வரலம்மா? வரேன். அப்ப சரி. உன்னிய டிரைவிங்க்கு வர சொல்லவா? இன்னைக்கு ஹாலிடே தானே, டிராஃபிக் குறைவா தான் இருக்கும். நானே ஓட்டிக்கிறேன், நீ வா. டேய், எப்படி இருக்கு புது பில்டிங்? நான் கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். நல்லா இருக்குல்ல? மரியாதைக்குரிய அன்புக்குரிய ராமகிருஷ்ணன் சார், அற்புத ராஜன் சார், மணிகண்டன் சுவாமி சார், ராணி அம்மா டீச்சர், ஆசிரியர்களாக என் கூட வேலை பார்ப்பவர்களே, அன்பான மாணவர்களே, மாணவிகளே, ஊர் மக்களே, ராமகிருஷ்ணன் சாரை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச தலைமை ஆசிரியர்னு எனக்கு தெரியும். அவர் பயணித்து வந்த இந்த தலைமை ஆசிரியர் பயணத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நாள் தான் இந்த ஒரு நாள். அவர் இந்த வருஷம் ரிட்டையர் ஆக போகிறாருன்னு நமக்கு தெரியும். அவர் பயணத்தை முடித்தாலும் அவர் சொல்லித்தந்த ஒவ்வொரு விஷயங்களும் நம் ஆழ் மனதில் இருக்க வேண்டும் என்பது என்னோட விருப்பம். அவர் ஆயுள் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. அப்புறம் ராமகிருஷ்ணன் சாரோட உரையாடல் கேட்போம். முதல்ல அவரை நாமெல்லாம் வர வைப்போம். மரியாதைக்குரிய முத்து சார், அதுக்கப்புறம் வாசுதேவன் சார், மணிகண்டசாமி சார், மற்றும் பாசத்திற்குரிய ஆசிரியர்களே, அன்பான மாணவர்களே, மாணவிகளே, ஊர் மக்களே, எல்லா டீச்சர்ஸும் நல்ல டீச்சர்ஸ்னு தான் நான் நம்புறேன். ஒவ்வொரு டீச்சரும் நமக்கு கிடைக்கிறது நமக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம். ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப அன்பா இருக்கணும், முக்கியமா பற்றோட இருக்கணும். அதாவது வாத்தியாருங்கிற ஒரு மரியாதை ஒருத்தருக்கு கொடுக்கும்போது மற்றவங்கெல்லாம் மோசமானவங்கன்னும் சரியில்லாதவங்கன்னும் புரிஞ்சுக்க கூடாது. எல்லா மரியாதையும் அவங்க திறமையை வச்சு தான் கொடுக்கப்படுது. என்னோட அனுபவத்திலையும் அப்படி சில விஷயங்கள் நடந்திருக்கிறதுங்கிறதுனால தான் இந்த மரியாதை என் கூட வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு தலைமுறையா நான் கற்றுக் கொடுத்த மாணவர்களுக்கும் மரியாதை என்னன்னு தெரியணும்னு நினைக்கிறேன். யாருக்காவது எதையாவது கொடுக்கும்போது நிறைஞ்ச மனசோட நல்லதை நினைச்சு கொடுக்கணும்னு என் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அள்ளி அள்ளி கொடுக்கிற என் அப்பாவை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். எனக்கு இப்ப தானம் பண்றதுக்கு என் குழந்தைகளுக்கு எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கு. நாம எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போறதும் இல்லை அப்படின்னு தானே சொல்லுவாங்க. சாகர வரைக்கும்
இதே மாதிரி இருக்கணும் தான் எனக்கு ஆசை. எல்லாருக்கும் நன்றி. எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். இப்போ மணிகண்ட சுவாமி சார் நம்ம கிட்ட 2 வார்த்தை பேசுவாரு. வணக்கம். தலைமை ஆசிரியர் நம்மளோட ஸ்கூல்ல மட்டும் இல்ல, இந்த ஊரையும் மதிக்கிறாரு. அப்பாவியா இருந்தாரு என்னோட அப்பா. கஷ்டங்கள் இருக்கிற ஒரு வீட்டில் மூத்த மகன். 2 சகோதரிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலையே அப்பா ரொம்ப தளர்ந்துட்டாரு. அடிக்கடி நான் என்னோட ஸ்கூலுக்கு போகிறது எங்கள் அப்பாவுக்கு பயத்தை கொடுத்துச்சு. வீட்டு பிரச்சனையும் அப்பாவோட குடும்ப வாழ்க்கையும் மன கஷ்டத்தை அப்பாவுக்கு உருவாக்குச்சு. வீட்டு செலவு, என்னோட ஸ்கூல் ஃபீஸு, பாட்டிக்கு மருத்துவத்துக்கான செலவு, கஷ்டத்தில் இருக்கிற வாசந்தி அக்கா வீட்டுக்கு அப்பப்போ செலவுக்கு பணம் கொடுக்கறதுனாலையும் அப்பாவோட கஷ்டங்கள் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்துச்சு. கூடவே கடன்களும். ஸ்ரீதர், சொல்லுங்கப்பா. பாட்டிக்கு மூச்சடைப்பு எதுவும் வரல? இல்லப்பா, மருந்து வாங்கணும்னு சொன்னாங்க. அப்படியா? வாசந்தி? வாசந்தி அக்கா கிழக்கு பக்கம் இருக்கிற கருணாகர் அண்ணனோட வக்கீல எரிச்சிட்டாங்களாம்ப்பா. அட கடவுளே. அப்புறம்? அப்போ அவரும் பார்த்துட்டாரு. சீக்கிரம் தண்ணி ஊற்றி அணைச்சதுனால ஒரு பிரச்சனை இல்லை. அட கடவுளே, என்னை இப்படி சோதிக்காத. இந்த அந்தோணி, வாத்தியார் ஐயா, பள்ளிக்கூடத்தில் ஏதோ நிகழ்ச்சி இருக்குன்னு ஆறுமுகம் சொல்லியிருந்தாரு. நான் டவுனுக்கு கொஞ்சம் போயிருந்தேன், அதான் வர முடியலை. அதெல்லாம் பரவாயில்ல அந்தோணி, பெரிய விஷயம்லாம் ஒன்றும் நடக்கலை. என்ன சுகுமார், உன் மூத்த பையன் என்ன சொல்கிறான்? அவன் என் தம்பியோட ஜவுளி கடையில் இருக்கான், ஆலங்குடியில். அது ஏன்? அவன் 6th பாஸ் பண்ணியிருக்கான்ல, மேலே படிக்க வைக்க வேண்டியதானே? என்ன சார், படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அப்படி சொல்லக்கூடாது சுகுமார், உனக்கு அதை பற்றி தெரியலை. படிக்க வைக்கணும். அதனால் நீ கஷ்டப்படலாம், ஆனால் பிற்காலத்தில் அவன் உன்னை நினச்சி பார்ப்பான். சுதாகரன் நல்லா படிக்கிற பையனாச்சே. நல்லா படிக்கிற பையன்தான். அடுத்த வருஷம் என்ன ஆனாலும் சரி, அவனை கண்டிப்பாக நீ படிக்க வைக்கணும். சரி, செஞ்சிருவோம். சீதர் தம்பி, உன்னோட படிப்பு எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் கேட்கணுமா என்ன? ஹெட் மாஸ்டருடைய பையன் ரொம்ப நல்லா தானே படிப்பான். நான் என் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்படித்தான் இருக்கணும். எனக்கும் ஒரு பையன் இருக்கான். 3 தடவை கோட்டை அடித்ததும் படிப்பை நிப்பாட்டிட்டான். அவன் இப்போ குலத்தொழில கற்றுக்கிறான். சுகுமார், குழந்தைங்க படிக்கலாமா வேண்டாமாங்கிறது அப்பா அம்மாவோட கட்டாயத்தில் இருக்கக்கூடாது. தோட்டக்காரனோட மகன் தோட்டக்காரனை தான் இருக்கணுங்கிறது உன்னோட சிந்தனை. அப்படி ஒரு எண்ணம் உன் கேரக்டர்லையும் உண்டு. நான் அதை நிறைய வாட்டி கவனிச்சிருக்கேன். அப்புறம் எப்படி அவனுக்கு படிக்க தோணும்? ஒரு தடவை இதே இடத்துல இருந்து தான் நான் உங்ககிட்ட இதை பற்றி பேசியிருக்கேன். உனக்கு எங்க அது ஞாபகம் இருக்க போகுது? ஐயோ சார், வாழ்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு நடுவில் பிள்ளைங்க மேலே பாசம் வைக்க எங்கே நேரம் இருக்குது? சாயங்காலம் ஆச்சுன்னா கல்லை குடிச்சிட்டு அப்படியே படுத்துருவேன். குடிச்சிட்டு படுத்தா பரவாயில்லையே, பொண்டாட்டி பிள்ளைங்களை கண்டபடி திட்டி அடிப்பல்ல, அவங்க தான் பாவம் கஷ்டப்படுறாங்க. நான் என் காசை வச்சு தான் குடிக்கிறேன். அதில் உனக்கு என்ன வந்தது? பெருசாக சொல்ல வந்துட்டான். சண்டை போடாதீங்கய்யா, சின்ன பசங்க மாதிரி. நான் கிளம்புறேன். ஏய், கணக்கில் எழுதிக்க. ஸ்ரீதர், இன்னைக்கு போறியா? இன்னைக்கு இங்கே தங்கிட்டு நாளைக்கு போகலாம்ல? அது முடியாது ராகவா. என் அம்மாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அவங்க போட்டோம். அந்தோணி, ஒரு உதவி பண்ணு. என்ன வேணுங்க ஐயா? அந்த மருந்து கடைக்கு போயிட்டு மூட்டு வலிக்கான எண்ணெய் வாங்கிக்க. பாட்டில வாங்கிட்டு வா. ஓ, எனக்குன்னு சொன்னா தெரியும். சரி சரி, இப்போ வந்துடுறேங்க ஐயா. ராகவா சார், நீ இப்படி வா. இதுக்கப்புறம் இப்படி நடக்காது. அப்புறம் இத நீ வச்சுக்க. உங்களுக்கு வேணுன்றதை எடுத்துட்டு கொடுக்கலாமே. ஸ்ரீதரோட ஃபீஸ் கட்டணும் இல்லையா? அது கொடுக்கலாம். நீ சாப்பிட்றதுக்கு ஏதாவது பார்சல் அவங்ககிட்ட கட்டி கொடு. நீங்க வா. ஆஹா, இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டியா? நான் வரேங்க. சரி சரி சரி.
இந்தா மிட்டாய். நீ இதை சாப்பிட்டுக்கிட்டே சீக்கிரமா போ. காசு அம்மாயிட்ட கொடுத்துடணும், சரியா? பார்சல் எது இருந்தாலும் வாசந்தி அக்காக்கு கொடுக்க மறந்துடாத. அவகிட்ட குழந்தைய கவனமா பாத்துக்க சொல்லு, சரியா? சரி, நீ சீக்கிரமா கிளம்பு. இந்தா. ஸ்ரீதர், என்ன யாருன்னு தெரியுதா? மணிகண்டசாமி சாரை மறக்க முடியுமா? குறிப்பா அந்த கடுக்கன். நீங்க எப்போ அமெரிக்காலேருந்து வந்தீங்க? போன வாரம். வேணும், மூத்த பையன் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்காரு. 8 வருஷம் நான் அங்கே தான் இருந்தேன். இந்த புது பில்டிங்கில் எத்தனை பிளாக் இருக்குன்னு சொல்லுங்க? 10-12 கிளாஸ் இருக்கு. அப்படியா? ரிவிஷன் ஃபாலோ வராமல் இருந்தா சரி. அதெல்லாம் கண்டிப்பா வராது சார். முன்ன மாதிரி இல்லை. ஊர்க்காரங்க உதவி நிறையவே இருக்கு. அப்படின்னா சரிதான். டே ஸ்ரீதர், ஹெட்மாஸ்டர் இருந்த காலத்தில் ஆசிரியர் வேலை ரொம்ப கஷ்டம். உனக்கு தெரியும்ல? தெரியும் சார். ஆசிரியருக்கு நல்ல சம்பளம் வரக்கூடிய காலம் வரணும்னு ஹெட்மாஸ்டர் எப்பவுமே சொல்லுவார். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் ஹெட்மாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. நான் அப்ப சின்ன பையன். அப்போதான் வேலைக்கே சேர்ந்தேன். அப்புறம் மேனேஜரோட தம்பிங்கிறதுனால அப்படி இப்படிதான் ஸ்கூலுக்கு வருவேன். நேரத்துக்கு வரமாட்டேன். கடவுளின் நிழல் காணுவே.
ராணியம்மா டீச்சர், கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வந்து பாருங்க. சரி. ஆமாம், நம்ம மணிகண்டசாமி வரலையா? மணிகண்டசாமி லேட்டாக வர்றது வழக்கம் தானே. பாவம், விவசாயத்தெல்லாம் பார்த்துட்டுல வரணும். மேனேஜரோட தம்பிங்கிறதுனால லேட்டாக வந்தாலும் பிரச்சனை வராதுல்ல. அதெல்லாம் இங்கே நடக்காது. யாரோட தம்பியாக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் வேலைக்கு டயத்துக்கு வரணும். பிள்ளைங்க அவரை பார்த்து தானே கற்றுப்பாங்க. புது அப்பாயின்மெண்ட் தானே, வேலையோட பொறுப்பு அப்புறம் தான் கற்றுப்பாரு. இன்னைக்கு வரட்டும், வேலையோட பொறுப்பு என்னன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. மணிகண்டன், உங்களுக்கு வேற வேலைகள் அதிகமோ? மற்ற வேலைக்கெல்லாம் ஒழுங்காக போகும்போது ஸ்கூலுக்கு மட்டும் ஏன் லேட்டாக வரீங்க? காலையில் வாழைத்தோப்பு வரைக்கும் போயிருந்தேன். ஓ, வாழைத்தோப்பா? விவசாயம் நல்லா நடந்துட்டு இருக்குல்ல? ஆமாம். இங்கே பாருங்க, வாழைத்தோப்பு மேலே இருக்கிற கொஞ்சம் அக்கறை கூட இந்த பசங்க மேலே உங்களுக்கு இல்லை இல்லை? நீங்கள் மேனேஜரோட தம்பிங்கிறதுனால இப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்படி டெய்லி லேட்டாகவே வந்துட்டு இருந்தீங்கன்னா. சார், காலையில் 2-3 சொந்தக்காரங்க என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க கூட சாப்பிட்டு கிளம்புறதுக்குள்ளே லேட் ஆயிடுச்சு. ருசிச்சு சாப்பிட்டதுல டைம் போனதே தெரியல. உங்கள் கிளாஸில் காலையில் சாப்பிடாத வர பசங்களும் இருக்காங்க. உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல கிளாஸுக்கு போங்க. சரி. ம். போய் விளையாடுங்க. சார், என்ன மணிகண்டன், கையில பார்சலோட வரீங்க? கொஞ்சம் பழம் சார். உங்க தோப்புல இருந்தா? ஆமாம் சார். அப்படி வைங்க. எனக்காக கொண்டு வந்ததா இருந்தா மட்டும். அப்புறம் காலையில் திட்டினதுக்காக தப்பாலாம் எதுவும் நினச்சிக்காத. நான் அப்படித்தான், சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய சமயத்தில் சொல்லிடணும். நாளைக்கு லேட்டாக வந்தீங்கன்னா நாளைக்கும் சொல்லு. அதுக்காக இதையே வழக்கமாக்கிடாத. நான் எதுவும் தப்பாக நினைக்கல சார். சார், என்ன வர சொன்னீங்களாமே? நாளைக்கு ட்ரெஷரி போகிறதுக்கு முன்னாடி பில்லெல்லாம் கணக்கு பார்த்து வைங்க. இன்னிலேருந்து நீ தான் அது எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். அப்புறம் நேற்று நான் ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஐயோ, நான் மறந்துட்டேன் சார். ஓ, வாங்க டீச்சர். ராணியம்மா, நாளைக்கு ட்ரெஷரி வரைக்கும் போகணும். ராமகிருஷ்ணன் வருவாரு. மணிகண்டன் கணக்கெல்லாம் பார்த்துப்பாரு. கணக்கு சார் தானே, இன்னைக்கு கணக்கெல்லாம் அவரே பார்த்துக்கிட்டோம். அடுத்த வருஷத்துல இருந்து நான் இருக்க மாட்டேன்ல, கொஞ்சம் பழகிக்கிட்டோம். நீங்க சாப்பிட போலியா சார்? இல்ல, இன்னைக்கு என்னமோ எனக்கு பசியே எடுக்கல. கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்க சார். நான் வேணா என் சாப்பாட்டுலேருந்து கொஞ்சமாக ராம் கிட்ட கொடுத்து விடுறேன். வேண்டாமா, எனக்கு மணிகண்டன் பழம் கொடுத்துருக்காரு, அதுலேருந்து 2 சாப்பிட்டுக்கிறேன். இன்னைக்கு அது போதும். இவர்கிட்ட தான் நீங்கள் கடன் வாங்கிட்டீங்களா சார்? வேற எந்த வழியும் இல்லை இல்லம்மா. வீட்டில் இருக்கிற விஷயம் எல்லாம் தெரியாம இல்லை, ஆனாலும் இதெல்லாம் திருப்பி கொடுக்கணும்ல சார்? கொடுக்கணும். ஏதாவது ஒரு காலத்துல டீச்சர் வேலையில் வர சம்பளத்தை மிச்சப்படுத்தலாம் நினைச்சேன். 10-20 வருஷம் அப்படியே போயிடுச்சு. இந்த வருஷம் இங்கிருந்து ரிட்டையர் ஆகிறதுனால அந்த எதிர்பார்ப்பும் போயிடும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கைக்கு வந்த காசும் செலவாயிடுச்சுன்னா அப்புறம் ஸ்ரீதர் பெரியவனாகி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா எல்லா கஷ்டமும் போயிடும்ல சார்? ரொம்ப நாள் ஆகுமே அவன் கரையேறதுக்கு. எவ்வளவு கடன் இருக்கு. கடவுளே, நீதான்ப்பா என் பிள்ளைங்களை காப்பாற்றணும். நான் இது வரைக்கும் அவர்கிட்ட கடனை திருப்பி கேட்டதில்லை ஸ்ரீதர். என்னால் கேட்க முடியல. ராமகிருஷ்ணன் சார் அவ்வளவு கஷ்டத்தில் இருந்தார். என் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. கூட வேலை பார்க்குறவங்கன்னு இல்லை, சொந்த தம்பி மாதிரி தான் என்ன நினைச்சாரு.
சார் இங்கே தான் இருப்பார். அவர் இங்கே தான் எங்கேயாவது நடந்துக்கிட்டு இருப்பார் எப்பவும். ஆனா அவரை நாம நினைச்சு பார்க்கறது இல்ல. நான் கிளம்புறேன் ஸ்ரீதர். இங்க இருந்த பழைய ஞாபகம்லாம் வந்துடும். நல்லா இரு. சித்தப்பா என்னாச்சு? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சாருக்கு பழைய ஞாபகங்கள். ஓ, உங்களுக்கு இப்போ எதுவும் வேலை இருக்கா? இல்லை, ஒன்றும் வேலை இல்லை. உங்ககிட்ட கணக்கு விஷயமா பேசலாம் பேசலாம். வேற ஒன்றும் இல்லை, இந்த பில்டிங்கை பற்றின கணக்குகள் தான். ஓ, அதெல்லாம் சொல்ல வேண்டாம். உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. டாய்லெட்லாம் கூட சரிப்படுத்திட்டீங்கன்னு சேகரண்ணா சொன்னார். கணக்கெல்லாம் எனக்கு வேண்டாம். அந்த ரூமை பார்க்கும்போது இப்போவும் எனக்கு கண்ணு கலங்கும். நான் மேனேஜரோட பையங்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் எனக்கு ஹெட் மாஸ்டரை பார்த்தாலே பயம். ஏன்னா எனக்கு படிப்பு அவ்வளோவா வராதில்ல. உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். அப்பா எப்பயும் சொல்லிகிட்டே இருப்பார், ஸ்ரீதரை பார்த்து கற்றுக்கன்னு. ஸ்ரீதரண்ணா, ஹெட் மாஸ்டர் இறந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. அன்னைக்கு ஸ்கூலில் ஒரு சம்பவம் நடந்தது. மதியமா இன்டர்வல் டைமில் ക്രിസ്തുദേവന്റെ പരിത്യാഗശീലവും സാക്ഷാൽ കൃഷ്ണനാം ഭഗവാന്റെ ധർമ്മരക്ഷോപായവും ബുദ്ധന്റെ അഹിംസയും ശങ്കരാചാര്യരുടെ ബുദ്ധിശക്തിയും രന്തിദേവന്റെ ദയാവായ്പും ശ്രീഹരിശ്ചന്ദ്രനുള്ള സത്യവും മുഹമ്മദിൻ സ്ഥൈര്യവും ഒരാളിൽ ചേർന്നൊത്തു കാണണമെങ്കിൽ ചെല്ലുവിൻ ഭവാന്മാരൻ ഗുരുവിൻ നികടത്തിൽ, അല്ലായെങ്കിൽ അവിടുത്തെ ചരിത്രം വായിക്കുവിൻ. இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியும்ல? தெரியும். கிருஷ்ணனை தெரியுமா? தெரியும். புத்தர தெரியும். சரி, ஹரிச்சந்திரனை? நான் சொல்றேன் சார். ராமச்சந்திரா, நீ உட்காரு, வெயிட் பண்ணு. நீ மட்டும் பதில் சொன்னா பத்தாது இல்ல. சுந்தரம் சொல்லட்டும். சுந்தரம் சொல்லு. சுந்தரம், ஹரிச்சந்திரன் கதை ஞாபகம் இருக்கா? கிளாஸ்ல பாடம் நடந்துட்டு இருக்கும்போது உன் கவனம் எப்பவும் வேற எங்கேயோ தான் இருக்கு. சரி, அதை விடு. சுந்தரம், ஹரிச்சந்திரன் யாருன்னு நான் சொல்லி கொடுத்தேன், அதாவது ஞாபகம் இருக்கா? அவரு ஒரு ராஜாவா இருந்தாரு. ஓ, அவ்வளவு ஞாபகம் இருக்கா? சரி சொல்லு, எப்படிப்பட்ட ராஜாவா இருந்தாரு ஹரிச்சந்திரன்? சொல்றேன். ராமச்சந்திரா சொல்லு. உண்மையை மட்டும் பேசுற ராஜாவா இருந்தார் ஹரிச்சந்திரன். ஆமா, உண்மையை மட்டும் பேசுற ராஜாவா இருந்தாரு ஹரிச்சந்திரன். ரெண்டு பேரும் உட்காருங்க. சுந்தரம், கிளாஸ்ல நல்லா கவனமா இருக்கணும், சரியா? சரி சார். அப்போ உண்மையை மட்டும் பேசுறவரா ஹரிச்சந்திரன் மகாராஜா இருந்தாரு, புரிஞ்சுதா? உண்மையாவும் நேர்மையாவும் அவர் இருந்தாரு. அதனால வாழ்க்கையில் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டாரு, உண்மைதானே? ஆனாலும் உண்மையை பேசாம இருந்தாரா? இல்ல. மீதி நாளைக்கு பார்க்கலாம். கொஞ்சம் கொடுக்கணும், சரியா?
சார் சார் நம்ம ஸ்கூல் பையனோட சாப்பாடு காணுமா? எந்த பையனோட? சுந்தரமோடது. 4ஆம் கிளாஸ் படிக்கிறான்ல. உன்னிகிருஷ்ணனோட பையன் இல்ல? அவன்தான். அவன் இப்ப எங்க? அவன் வெளியே இருக்கான். அவனை கூப்பிடுங்க. உள்ள வா. சுந்தரம், உன் சாப்பாடு எங்க வச்ச? எப்பவும் வைக்கிற இடம் தான் சார், கிளாஸ் ரூம்குள்ள. நல்லா தேடி பாத்தியா எல்லா இடத்துலயும்? ஆமாமா, நான் நல்லா பார்த்துட்டேன் சார், ஆனா காணோம். நீ பசியோட இருக்க வேணாம், வீட்டுக்கு போய் சாப்பிட்டு போ. நீ நாளைக்கு வந்தா போதும், தனியா போ வேணாம். ராமகிருஷ்ணன் உன் கூட வருவாரு. நான் என் சாப்பாட்டுல இருந்து கொடுக்கறேன், என் கூட சாப்பிட்டுமே போதும் இல்ல சுந்தரம்? அப்படின்னா எல்லாம் சரிதான். இனி அதை பத்தி பேசி பிரச்சனையாக்க வேண்டாம். என்ன டீச்சர் இவனை கூட்டு வரீங்க? அவன் கொண்டுட்டு வந்த சாப்பாடு காணுமா? சாப்பாடு காணாம போயிடுச்சா? நீ வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தியா? நல்லா தெரியுமா? நான் எடுத்துட்டு வந்தேன். அப்ப எங்க போகும்? இப்போ நீ என்ன சாப்பிடுவ? நான் அவனுக்கு கொடுத்துக்கிறேன். அப்படின்னா நான் கொஞ்சம் கொடுக்குறேன், ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிடுறேன். வா. ஆனால் பிரச்சனை அதோட முடியல. சாப்பிட்டு முடிச்சு கிளாஸுக்கு போனப்ப என் சாப்பாடு காணாமல் போனதை வச்சு அங்கே எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. கடைசியில் சண்டையில் முடிஞ்சிருச்சு. நான் எடுக்கல. உனக்கு யார் சொன்னது? நான் எடுக்கல. நான் எடுக்கலன்னு சொல்றல. உனக்கு யார் ஃபர்ஸ்ட் சொன்னது? நீதான்டா திருடி இருப்ப. உனக்கு யாரா சொன்னது? என்னடா இங்க சத்தம்? எதுக்குடா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்னடா ஆச்சு? இந்த ராஜு சொல்றான், சுந்தரமோட சாப்பாட நான் தான் திருடி சாப்பிட்டேனா. நான் காலையில கஞ்சி குடிச்சிட்டு தான் வந்தேன். டேய், நான் திருடல. நீ பாத்தியாடா? அவன் திருடினது நீ பாத்தியாடா? இல்ல. சொல்லுடா. இல்ல. இதுக்கப்புறம் நீ ஏதாவது போய் பேசுவ. டேய், அடி. சொல்லு. எல்லாரும் அவங்கவங்க கிளாஸுக்கு போங்க. நீ இந்த கிளாஸ் தானே? உட்காரு. சொல்லாத. அவன் திருடினதை நீ பாத்தியா? அந்த பாஸ்கர் தான் சொன்னா இவன் திருடி. சத்தம் போடாத. உட்காரு. கீழே உட்காரு. சரோஜினி, நீ போய் ஸ்டாஃப் ரூம்ல இருந்து ஒரு சாக் பீஸ் எடுத்துட்டு வா. போதும், நீ வாய மூடு. சண்டை போட்டதுனால தானே நான் அடித்தேன். பரவாயில்ல விடு. இதுக்கப்புறம் நீ அந்த மாதிரி செய்யாம இரு, சரியா? அல்லாத. எல்லாரும் 4 லைன் நோட் எடுங்க. ஒருத்தராக எடுத்துட்டு வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எல்லாரும் உட்காருங்க. நான் இப்போ வந்தது எதுக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். திருட்டு ரொம்ப பெரிய தப்பு. திருடுறவங்க சட்டத்துக்கு முன்னாடியும் தெய்வத்துக்கு முன்னாடியும் குற்றம் பண்ணவங்க. பார்த்தது இல்லையா திருட்டு பசங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போகிறத? சட்டத்துக்கு முன்னாடி வேணா சிலர் தப்பிச்சிருக்கலாம், ஆனால் தெய்வத்தோட தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும். சுந்தரத்தோட சாப்பாட்டை எடுத்தது உங்களை யாராவது ஒருத்தராக இருந்தா அவங்களே எங்கிட்ட வந்து உண்மையை சொல்லிடுங்க. பண்ணின தப்ப அவங்களாவே ஒத்துக்கிட்டா நான் மன்னிச்சிடுவேன், கடவுளும் மன்னிச்சிடுவாரு. அதனால யார் இதை பண்ணியிருந்தாலும் அவங்களாவே சொல்லிடுங்க. நான் இப்போ ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்க போறேன். நீயாடா அவன் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டது? இல்ல சார், நான் வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்திருந்தேன். நீ எடுத்தியா? இல்ல சார், நான் வீட்லயே கூழ் குடிச்சிட்டு தான் வந்தேன். நீ? நான் காலையில சாப்பிட்டு தான் சார் வந்தேன். எங்கள் கிளாஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா கிளாஸுக்கும் சார் போய் விசாரித்தார். எல்லா குழந்தைகள்கிட்டையும் கேட்டார், ஆனால் யாரும் ஒத்துக்கலை. அந்த பீரியடு முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் கிளாஸுக்கு முன்னாடி சார் ஆஃபீஸ் ரூமுக்கு நடந்து போகிறத நான் பார்த்தேன்.
அதுக்கப்புறம் நான் சாரை பார்க்கவே இல்லை. செத்ததுக்கப்புறமும் போல. வீட்டில் இருந்து நிறைய அழுதேன். ஹெட் மாஸ்டரை நினைக்கும் போதெல்லாம் என் குருநாதருடைய கவிதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அது எல்லாத்தையும் நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு 2 வருஷம் காலேஜ் படிப்பையும் முடிச்சிட்டேன். ஒரு நிமிஷம். நான் ஸ்கூலில் தான் இருக்கேன், அங்கே தான் வரப்போகிறேன். நம்ம கிளம்பலாமா? ரொம்ப டைம் ஆயிடுச்சுல. ஸ்ரீதர், உன்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காங்க. யாரு? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ? என்னோட ஃப்ரெண்ட் இன்னைக்கு காலையில் உங்களை பார்க்க வந்தார்ல, ஷிபு, இந்தியன் டெலிகிராஃப். ஆமா. ஓ, அதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி வந்திருக்கியா நீ? என்ன சொன்னாலும் என்னோட முடிவுல மாற்றமே இல்லை. நிச்சயமா முடியாது. அதுவும் குறிப்பா விஷுவல் மீடியாவுக்கு. அதை நான் கேட்கவே இல்லையே. எனக்கு கோமா இருக்கிற என் அப்பா கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா மட்டும் போதும். முடியும்னா இங்க இருந்தே. ஆமா, நீ கார்ல வந்தியா? அப்ப ஒண்ணு பண்ணுங்க, நீங்க கிளம்புங்க, நான் இவ கூட வந்துடுறேன். சரி சரிம்மா, டின்னர்ல சந்திக்கலாம். வாமா போலாம். நிறுத்து, இங்கதான். எப்படி இருக்கு உன்னோட புது கம்பெனி? பரவாயில்லப்பா, ஐ அம் ஹாப்பி தேர். அப்போ உடனே அங்கிருந்து ஓடி போயிட மாட்டல்ல? அப்படியும் இருக்கலாம். அப்பா. என்னம்மா? ஏன்பா இது வரைக்கும் யாருக்கும் பர்சனல் இன்டர்வியூ கொடுக்கல? நீயும் கேட்டுட்டியா? குறிப்பா எந்த காரணமும் இல்லம்மா, என் கொள்கை அதுதான். கொள்கைலாம் ஓகே, ஆனா அப்படி பண்ணா உங்களை பத்தி தப்பா பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன தப்பா பேசுவாங்க? உங்களுக்கு ஹெட் வெயிட் ஜாஸ்தியா இருக்குன்னு பேசுவாங்க, முக்கியமா மீடியா. ஹெட் வெயிட் இல்லைன்னு உனக்கு தெரியும்லம்மா. நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். யாருக்கும் புரிய வைக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. யாரோட சர்டிஃபிகேட்டும் வேண்டாம். எதையாவது மறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் மீடியா பக்கம் போக மாட்டாங்க. அப்பா, கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங்? எஸ். Was it a suicide? தாத்தாவோட மரணம் தற்கொலையா இருந்துச்சா? அப்பா, நான் அதோட காரணம் தெரிஞ்சுக்கதான் நீ வந்தியா? என்கிட்ட இது வரைக்கும் யாருமே அதை பத்தி கேட்டதே இல்லை. கேட்டா கூட பதில் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. நம்ம கிளம்பலாமா? Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். சரி சரி, வாங்க. வாங்க வாங்க, ஸ்ரீதர் தானே? காலைல நியூஸ் பேப்பர்ல போட்டோ பார்த்தேன். போறவள்ள அப்படியே வந்தீங்களா? ஆமா ஆமா. இது உங்க பொண்ணு தானே? ஆமா. பேரு மறந்து போயிட்டேன். தியா. நான் ஸ்கூல் வரைக்கும் போயிருந்தேன் கோவிந்தன். டீ போடுறீங்களா? சரி.
எனக்கு பிளாக் டீ போதும். உனக்கு எப்படிமா? பாலை ஊத்தி டீ போட்டா ஓகே தான். சரி 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 சரி. அண்ணா 2 டீ அதுல 1 பிளாக் டீ. சீக்கிரம் போடுங்க. சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டா? ஒன்றும் வேண்டாம், வீட்டில் போய் சாப்பிட்ணும்ல. உனக்கு பசிக்குதாம்மா? ஆஹா இல்லப்பா, டீ மட்டும் போதும். சௌமியா நல்லா படிக்கிறாள்ல? ஆமாமா. இப்ப பரவாயில்ல, ஸ்டடி லீவா, வீட்டில தான் இருக்கா. ஓ சரி சரி. நாளைக்கு காலையில் முடிஞ்சா நான் வீட்டு பக்கம் வரேன். சரி சரி வாங்க போலாமா? வேண்டாம்மா, இந்த ஹோட்டலில் அப்பாவுக்கு எல்லாமே ஃப்ரீ தான், முதல்ல இருந்தே அப்படிதான். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம் கோவிந்தா. வாமா வாமா. உங்களுக்கும் அந்த டீ ஷாப்க்கும் என்ன சம்மந்தம்பா? அது ஒரு சின்ன டீ கடையாக இருந்தது. அதுக்கு பக்கத்தில் இருந்த இடத்துல தான் எங்கள் அப்பா வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அதனோட முதலாளி ராகவன் மாமா, குறிப்பாக சொல்லணும்னா இந்த கோவிந்தனோட அப்பா. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. உண்மையை சொல்லணும்னா அப்பாவுக்கு நிறைய நாள் சாப்பாடு கொடுத்ததே அவர் தான். அப்பா இறந்ததுக்கப்புறம் என்னோட படிப்புக்கெல்லாம் ரொம்ப உதவி பண்ணார் அவர். தியா, அடுத்த ரைட்டு திரும்ப. இங்கே நிறுத்துமா? போதும். ரெப்கோ வங்கி, தங்க நகை அடகுக்கு பணம் வழங்கப்படும். இங்க அப்படி என்ன இருக்கு? இதுவும் அப்பாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம்மா. இதோ இந்த கட்டடம் இருக்கிற இடத்துல தான் அப்பாவோட வீடு இருந்துச்சு. அப்பா பிறந்து வளர்ந்த வீடு. தங்க நகைகள் அடகுக்கு பணம் வழங்கப்படும். ஒரு துளி தங்கம் கூட இல்லாத வீடா இருந்தது. நல்ல முன்னேற்றம். போலாமா? நம்ம கிளம்பலாம். ஈஸ்வரா, எல்லாரையும் நல்லபடியா வைப்பா. நீ தான் எங்களை எல்லாரையும் காப்பாற்றணும். மீனாட்சி, மீனாட்சி. என்னம்மா? ராத்திரி சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு? மத்தியானமும் குழந்தைங்க ஒன்றும் சாப்பிட்லையம்மா. அம்மா, இதோ அப்பா வந்துட்டாரு. இந்தா, எல்லாரும் எடுத்து பங்கு போட்டு சாப்பிடுங்க. மீனாட்சி, சம்பளம் கிடைக்கல, இன்னைக்கு பருப்பு உடைய பங்கு போட்டு எல்லாரும் சாப்பிட்டுக்கணும். நாளைக்கு ஏதாவது ஒரு வழி பறக்கும். பருப்பு வடையா? பிள்ளைங்களுக்கு பாயசம் வச்சு கொடுக்க வேண்டிய நாள் இது. புரியல. ரமணியோட பிறந்த நாள் இன்னைக்கு. ஓ, எனக்கு ஞாபகம் இல்லை. 42 வயசுல தான் நான் அவளை பெத்தெடுத்தேன்.
அது ஞாபகம் இருக்குல்ல? நீ அவன் மனசை கஷ்டப்படுத்தாத மீனாட்சி. மற்றவங்களுக்காக வேலை பார்த்து சுத்திட்டு இருக்கிறத தவிர்த்து இந்த குடும்பத்துக்கு உங்களால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நான் எப்படி எதுவும் சொல்லாம இருக்க முடியும்? பிறந்த நாள் அதுவுமா சாப்பாடு கூட சாப்பிடாம என்னோட குழந்தை அழறத பார்க்க முடியாம கோபத்துல வாய் தவறி நான் சொல்லிட்டேம்மா. ஸ்ரீதர், இந்த டவல் எடுத்துட்டு வா, நான் போய் குளிச்சுட்டு வரேன். மீனாட்சி, என்ன சத்தம் அங்க? அம்மாவுக்கு வேண்டாம், நீ சாப்பிடுமா. எனக்கு பசி இல்லை. ராகவன் மாமா அன்போட கொடுத்து விடுற பருப்பு வடையும் டீயும் குடிச்சு பசியை போக்கிக்கிட்ட பல வாரங்கள் இருக்கு. அப்பா கையில் ஒரு பைசா கூட இல்லாத சில நாட்கள் இருந்தாலும் இருக்கிறத பங்கு போட்டு சாப்பிட்டு நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். சில சமயம் ஒன்றுமே சாப்பிடாம இருந்தோம். திங்கக்கிழமை அதிகாலையில் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அப்பா போயிட்டு இருப்பாரு. அப்போ நானும் என் கஷ்டங்களும் தான் மீதம் இருக்கும். அப்பா அவரோட கவலைகள்லாம் மனசுக்குள்ளேயே மறைச்சிக்கிட்டு எப்பயாச்சும் நாங்கள் ஒன்றா நடக்கும்போது எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி சில சமயம் அப்பா மனசு விட்டு பேசுவார். யாரோ ஒருத்தனுக்காக வேலை பார்த்து வீட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாதவனாத்தான் உங்க அம்மா ஒரு மாதிரி என்னை பற்றி சொல்லுவாங்க. உனக்கு அப்படி தோணியிருக்கா? உன் அம்மாவுக்கு மாத்திரம் இல்லை, இந்த ஊர்க்காரங்களுக்கும் என்னை பற்றின அபிப்பிராயம் அதுதான். உங்க அம்மா என்ன சொன்னாலும் எனக்கு அவ மேல பாசம் அதிகமாக தான் இருக்கு. அந்த அளவுக்கு அவ என்னை பொறுத்து போறா. உங்களுக்கும் உங்க அம்மா மேல பாசம் அதிகமா இருக்கணும். நீங்கள்லாம் குழந்தைங்களா இருக்கிறதுனால மட்டும்தான் அவ அப்படியெல்லாம் பேசுறா. எல்லார் வீட்லயும் இப்படித்தான் இருக்கும். அம்மாவும் சில நேரத்துல மனசுல இருந்து சபிச்சிடுவாங்க. யாரையும் தப்பு சொல்ல முடியாது. ஸ்ரீதர், இதுக்கெல்லாமே பசிதான் காரணம். எனக்கு இந்த வேலை மட்டும்தான் தெரியும். பிள்ளைங்களுக்கு 4 எழுத்து சொல்லி கொடுக்கறது ஒரு பெருமையான விஷயம். தெரிஞ்ச வேலையை மனசுக்கு பிடிச்சி செய்யறேன். கிடைக்கிற சம்பளத்தை வாங்கிக்கிறேன். என்னோட உலகம் ரொம்ப சின்னது. அந்த உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. பெரிய பெரிய கனவுகளோட தான் வாழணும். மனசுக்கு சரின்னு படுறத செய்யணும். ஆனால் உன் அப்பா மாதிரி சமயோஜித புத்தி இல்லாமல் வாழக்கூடாது. கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. காரில் இப்படி ராத்திரி பிரயாணம் பண்ணுறப்பெல்லாம் அப்பா ஞாபகத்துக்கு வருவார். வீக்கெண்டில் வீட்டுக்கு வரும்போது நைட்டு என்னை பக்கத்தில் உட்கார வச்சு கதையாக சொல்லி கொடுப்பாரு. தினம் தினம் ஒரு புது கதையை சொல்லுவார். அப்புறம் அப்பாவோட கஷ்ட நஷ்டங்கள்,
என்னை பத்தி அவர் எதிர்பார்க்கிற கனவுகள் அப்படி ஒரு ராத்திரியில தான் காளிதாசனை பத்தி சொன்னாரு. உபமா காளிதாசஸ்ய அப்படின்னு சொல்லுவாங்க. சஞ்சாரினி தீபசிகேவா ராத்ரவ். ராத்திரியில தெருவில் தெரிகிற ஒரு ஒளி. இந்துமதி ஸ்வயம்பரத்தோட வர்ணனை. இருட்டா இருக்கிற ஒரு தெருவில் பிரதிபலிக்கிற தீப ஒளி போலத்தான் அந்த ராஜகுமாரி. ராஜகுமாரி பக்கத்துல வந்தா ஒவ்வொரு ராஜகுமார முகமும் பிரகாசமா இருக்கும். ராஜகுமாரி முன்னாடி நடந்து போகும்போது பிரகாசமான முகங்கள் இருண்டிடும். அந்த காட்சியை மனசால நினைச்சுப்பாரு. சஞ்சாரிணி தீபசகேவ ராத்திரவு. அந்த விளக்கோட ஞாபகார்த்தமா தான் தியான்னு நான் உனக்கு பேர் வச்சேன். அப்பா, உண்மையான போட்டோ மாதிரியே இருக்கு. இது யார் வரைஞ்சது? அப்பாவோட ஒரு ஸ்டூடெண்ட் வரைஞ்சது. அப்பா இறந்ததுக்கு அப்புறம். எங்க அப்பாவை இது வரைக்கும் யாருமே போட்டோ எடுத்ததில்லை. அந்த காலம் இல்லைம்மா. அது மட்டும் இல்லாம கிராமம், வசதியும் இல்லை. இருந்தாலும் ரிட்டையர் ஆகிறப்போ போட்டோ எடுக்கிற ஒரு முறை இருந்துச்சு அந்த காலத்துல. ஆனா ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே இது ஒரு ஞாபகார்த்தம். என்னை எப்பயுமே சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஞாபகம். இது என்னதுப்பா? இது ஒரு லெட்டர். எங்க அப்பா எழுதின லெட்டர். எப்பயுமே நான் கூடவே வச்சிருக்கிற ஒரு ஞாபகம். இதை எழுதின அன்னைக்கு நான் அப்பாவோட ஸ்கூலுக்கு போயிருந்தேன். சாயந்தரம் வரைக்கும் அப்பா ஸ்கூல்லையே தான் இருந்தாரு. அப்பா வா, உள்ள வாப்பா. மற்றவங்க எழுதினத பர்மிஷன் இல்லாம படிக்க கூடாது. நீ அங்க போய் உட்காரு, நான் கூப்பிடுறேன். சார். ராமகிருஷ்ணா, நீங்க கிளம்புங்க. நான் கிளம்புறதுக்கு லேட் ஆகும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. போற வழியில அங்க கள்ளு கடைக்கு போக கூடாது. சரிங்க சார். வா, இப்போ வா. அப்பா, என்னுடைய ஃபீஸு நாளைக்குள்ள கொடுக்கணும். கொடுக்கறேன். உனக்கு இந்த அப்பா மேல உனக்கு எப்பாவது கோபம் வந்திருக்கா? இன்னைக்கு ஏதோ திடீர்னு மனசுக்குள்ள தோணுது. பரவாயில்ல, நீ நல்லா படிக்கணும். காலேஜில் டீச் பண்ற சார் ஆகணும். இந்த ஃபீஸ். அப்படியே இந்த லெட்டரை மேனேஜர் வீட்டில் கொடுத்துரு. அவர் இப்ப வீட்டில் தான் இருப்பார். அப்போ நீங்க கிளம்பலையா? இல்லை, எனக்கு நிறைய கணக்கு வழக்குகளை பார்க்க வேண்டியிருக்கு. தனியா இருந்தாதான் வேலை ஓடும். நீ சீக்கிரம் கிளம்பு. ஸ்ரீதர், கவனமா பார்த்து போ. வீட்டுக்கு போறதுக்குள்ள இருட்டாயிடும். சீக்கிரம் போ.
யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஏதோ ஒரு கவலை அப்பாக்கு இருந்துச்சுன்னு எனக்கு தோணுச்சு. அவரை பார்க்க நடுக்கத்தோடையும் பதட்டத்தோடையும் இருந்த மாதிரி தோணுச்சு. எனக்கு அன்னைக்கு சங்கடத்தை விட பயம்தான் கூடுதலாக இருந்துச்சு. எதுக்காக அப்பா அழுதாரு? மேனேஜருக்கு லெட்டர் எழுதுனது அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. வாழ்க்கையில் முத தடவையாகவும் கடைசி தடவையாகவும் அப்பாவோட வார்த்தையை நான் மீறி செயல்பட்டேன். மேனேஜரோட வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆத்தோரத்தில் ஒரு மரத்துக்கிட்ட நின்று நான் அந்த லெட்டரை திறந்து படித்தேன். மரியாதைக்குரிய மேனேஜர் அவர்களுக்கு, நம்ம ஸ்கூல்ல இன்னைக்கு ஒரு திருட்டு நடந்துச்சு. இது வரைக்கும் இது மாதிரி நடந்ததில்லை. ஒரு பிள்ளையோட சாப்பாடை யாரோ திருடிட்டாங்க. அதை யாரு திருடினதுன்னு அவங்களுக்கு தெரியல. நான் இந்த ஸ்கூலுக்கு வந்து 10-20 வருஷம் ஆகுது. இன்னைக்கு முதல் முறையா இப்படி ஒரு சம்பவம். திருட்டு போன சாப்பாட்டை விட மதிப்புள்ள பொருட்கள் ஸ்கூல்ல இருக்கு. அது திருடா இருந்தாலும் பசியால தான் அதை செஞ்சிருப்பாங்க. இருந்தாலும் திருடு போனதை விட பெரிய சாப்பாடு பொட்டலம் அங்க இருந்துச்சு. ஒருவேளை பெரியவங்க அதை எடுத்திருந்தா அவங்க பசி அதனால போயிருக்காது. அவ்வளவு சின்ன பசங்க அதை செய்வாங்களா? ஒரு பெரிய வளர்ந்த புள்ள எவ்வளவு கொடுமையா பசி அனுபவிச்சிருந்தா அதை திருடி சாப்பிட்டிருப்பான். ஒரு ஸ்லேட்டோ ஒரு பென்சிலோ புஸ்தகமோ ஒருத்தர் திருடலாம். ஒரு மாம்பழத்தையோ இல்ல ஏதோ பலகாரத்தையோ திருடி இருக்கலாம். ஆனா சாப்பாட்டை திருடுறது, அதுவும் யாரோடதுன்னு தெரியாத சாப்பாடு இல்ல. ஒரு குழந்தை இப்படி பண்ண முடியும்னு என்னால நம்ப முடியல. ஒரு குழந்தையோட முகத்தை பார்த்து நீ சாப்பாடு திருடி தின்னியான்னு கேட்கும்போது பெரிய தப்புன்னு தோணுச்சு. இன்னைக்கு நான் அதை செய்ய வேண்டி வந்துச்சு. அது என்னோட கடமையாச்சே. நம்மள மாதிரி டீச்சர்ஸ் நிறைய பேர் பட்டினியில் இருப்பாங்க. அவங்க இதை செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நான் எப்படி நம்புறது? பசங்களும் இல்லை, டீச்சர்ஸும் இல்லை, வெளியே இருந்தும் யாரும் வரல. அப்ப யாரு தான் பண்ணாங்க? நானா? ஆமா, நான் தான். இந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரா இருக்கிற நான் தான் அதை பண்ணேன். ஒரு தலைமை ஆசிரியரா மாணவர்களோட மனசு, மரியாதை, ஒழுக்கத்தை கவனிக்க வேண்டிய நான் 5 டீச்சர்ஸை நியமிச்சேன்னா இந்த பள்ளிக்கூடத்துல கணக்கு வழக்குகள்லையும் எல்லாத்துலயும் எல்லாருக்கும் ரோல் மாடலா இருந்தவன் தான் நான். அடுத்த தலைமுறையை நல்ல விதமா ஆக்க வேண்டிய நான் இப்படி திருடி சாப்பிட்டுட்டேன். ஒரு நாய் செய்யற மாதிரி ஈனத்தனமான வேலையை நான் செஞ்சுட்டேன். ஓர் பசியின் வலியை காணாத மனிதன் யாருண்டு? மனதை ஒழுக்கும் ஓர் பசியின் வலியை காணாத மனிதன் யாருண்டு? ஆழத்து பூமியும் பசி தீர்க்க உணவூட்டும் விரல்களாய் மழையின் கார்மேகம். ஒரு நாய் மாதிரி நான் அப்படி பண்ணது எதுக்குன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இதுக்கு முன்னாடியும் இப்படி பண்ணிருக்கலாம், யோசிக்காம இல்ல. ஆனா நான் செய்யல. என் கூட வேலை பார்க்கிற நிறைய பேர் ஏன் இதை செய்யலன்னா அதுக்கு காரணம் அவசியம் இல்லைன்னா இல்ல,
மானம் போயிடுமேன்னு தான். எரிகின்ற வயிற்றில் தீ கனலாய்த்தானே, எரிய இனி உள்ளது என் உடலும் தானே, வெந்தால் சிதை எரிந்திடும் உடலில் தானே, வெந்தாலும் காணாதது என் உயிரே தானே, மனதை உழுக்கும் ஓர் பசியின் வலி, காணாத மனிதன் யாருண்டு? வெயிலும் சுடுகாற்றின் மீது வீசும் கனலை போலே, உழந்திட தன் உள்ளம் விழுந்திட கண்கள் மயங்கும், கழுகெல்லாம் வட்டம் அடைத்திடத்தானே, பசியாற்றிட கோரும் நீ அதற்கே இரையானாய், கழுகெல்லாம் வட்டமிடத்தானே, பசியாற்றிட கோரும் நீ அதற்கே இரையானாய், உழுக்கும் போர் பசியின் வலி, காணாத மனிதன் யாருண்டு? வெயிலும் சுடுகாற்றின் மீது வீசும் கனலை போலே, உழந்திட தன் உள்ளம் விழுந்திட கண்கள் மயங்கும், கழுகெல்லாம் வட்டம் அடைத்திடத்தானே, பசியாற்றிட கோரும் நீ அதற்கே இரையானாய், கழுகெல்லாம் வட்டமிடத்தானே, பசியாற்றிட கோரும் நீ அதற்கே இரையானாய், மனதை ஒழுக்கும் ஓர் பசியின் வலியை, காணாத மனிதன் யாருண்டு? ஆழத்து பூமியும் பசி தீர்க்க உணவூட்டும் விரல்களாய் மழையின் கார்மேகம், மனதை ஒழுக்கும் ஓர் பசியின் வலியை, காணாத மனிதன் யாருண்டு? நான் அதுக்கும் மேல போயிட்டேன். நான் பிறந்துட்டேன்ல, நானும் வாழணும்ல. 30 வருஷமா வேலை பார்க்குற எனக்கு நீங்க சம்பளமா கொடுக்கிற 12 ரூபாய் எத்தனை பேர் வாழறதுக்கானதுன்னு தெரியும்ல. 6 பேர் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு 30 நாளைக்கு, அதுவும் விலைவாசி ஏறின காலத்துல 12 ரூபாய். குழந்தைகளையும் கவனிச்சுக்கணும், ஸ்கூலையும் கவனிச்சுக்கணும், எவ்வளோ வேலை கொடுத்தாலும் பார்க்கணும், மான மரியாதையோட வாழணும். இது எல்லாத்துக்கும் நீங்க கொடுக்குற சம்பளம் தான் அந்த 12 ரூபாய். என்னோட கஷ்டங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? யாருக்கும் தெரிய வேணாம். ஒரு நாள் எப்படியும் அது எல்லாருக்கும் தெரிய வரும். பார்க்காத, கருணாவோட வயல்ல இருந்து கொண்டு வந்தேன். ஐயோ ஈஸ்வரா, எங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை?
ஏதாச்சும் ஒரு கூலிக்காரனையாவது கல்யாணம் பண்ணிருக்கலாம். எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இதுல ஹெட் மாஸ்டரோட பொண்டாட்டி வேற. பிள்ளைங்களோட வயிறு காயும் போது இன்னொருத்தரோட வயல்ல போய் கிழங்கு திருடிட்டு வர வேண்டியதா இருக்கு. அவனும் மரியாதையான வேலை தானே பார்க்குறான் மீனாட்சி. மரியாதைனால வயிறு நிறையாதுமா. மரியாதைக்குரிய உங்க பையன் வரும்போது இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லாதீங்க. சொல்லிட்டேன். உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன், கேட்டுக்க. ஈஸ்வர பகவானே, என்ன மன்னிச்சிடு. இந்த சாப்பிடு, வயிறு நிறைய சாப்பிடு. இந்த சாப்பிடு. சாப்பிடுமா. ஹெட் மாஸ்டர் இருக்காரா? வணக்கம் சார். என்ன கருணாகரா, விடியங்காலையிலேயே வந்திருக்க? இந்த கிழங்க கொஞ்சம் உள்ள எடுத்து வச்சுக்கோங்க சார். என் வயல்ல விளைச்சது. அது புரிஞ்சுது. ஆனா இப்ப எதுக்கு கொண்டு வந்தீங்கன்னு தான் கேட்டேன். தோண்டி பார்க்கும்போது ஒன்னோ ரெண்டோ கிழங்கு தான் கிடைக்குது. சிலதுல அதுவும் இல்லை. பறிச்சுட்டு மண்ணை போட்டு மூடி வச்சிடுறாங்க. அதனால முழுசா உங்ககிட்ட கொடுத்துடலான்னு கொண்டு வந்தங்க ஐயா. திருடங்க பறிச்சுட்டு போயிருப்பாங்க. திருடங்க மட்டும் இல்லை சார், வேற சில ஆளுங்களும் பறிக்கிறாங்க. இங்க இருக்கிற நிலைமை எனக்கு தெரியும் சார். இந்த கிழங்க நீங்க வச்சுக்கங்க. அப்போ நான் வரேன் சார். இதை விட நாம பட்டினி கடந்து சாகிறது எவ்வளவோ மேல். சாகுறேன், நான் சாகுறேன். அப்ப இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? நான் இதை மட்டும்தான் செஞ்சேன். இதுக்கு மேல செய்யறவங்களும் இருக்காங்க. நான் ஒரு குழந்தையோட சாப்பாடை எடுத்து சாப்பிட்டேன். அது திருடா இருக்குமோ? திருடா இருக்கலாம். இப்ப நான் வெளிப்படையா எல்லாத்தையும் சொல்றேன். இன்னைக்கு காலையில கஞ்சி குடிச்சதுக்கு அப்புறம் 28 மணி நேரம் சுத்தமா சாப்பிடாம வேலை பார்த்தும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்ற எண்ணம் வந்தப்ப நான் ஒரு குழந்தையோட, யாரோடதா வேணா இருக்கட்டும், 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்த ஒருத்தரோட 1 வேளை சாப்பாடை நான் எடுத்து சாப்பிட்டுட்டேன். அது தப்பா இருக்கலாம், பாவமா கூட இருக்கலாம். சொர்க்கத்துக்கு போகும்போது இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். இங்கேயும் நான் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வரலாம். நான் சொல்றேன், ஆனா
என்னோட கேள்விக்கு நீங்க ஒரு பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் நான் என்ன வேணும்னாலும் செய்யறேன். என்ன பண்றதுன்னு எனக்கு அப்போ ஒண்ணுமே புரியல. ஊர்ல எல்லாரும் மரியாதை வச்சிருக்கிற எங்க அப்பாவோட மானம்தான் பறிப்போக போகுது. வாழ்ந்த வாழ்க்கை முழுவதும் ஒரு வண்டி மாடு மாதிரி உழைச்சிக்கிட்டு இருந்த எங்க அப்பாவுக்கு கடைசியா மிச்சம் இருந்தது மக்கள் வச்சிருந்த மரியாதை மட்டும்தான். அது இழந்துடக்கூடாதுன்னு எனக்கு முதல்ல தோணுனது அப்பா கிட்ட ஓடி போகணும்னு தான். அம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினச்சிதான் போகாமல் இருந்துட்டேன். ஆனால் லெட்டரை மட்டும் மேனேஜர்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரொம்பவே அழுதுகிட்டு இருந்தேன். அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா. அப்படின்னா லெட்டரை கொடுக்கலன்ற விஷயம் தாத்தாக்கு தெரியாதா? இல்லம்மா, தாத்தாவுக்கு தெரியாது. எப்படி தெரியும்? அன்னைக்கு ராத்திரியே எங்க அப்பா நான் அந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் நான் அப்பாவை தேடி போய் காப்பாத்தாத குற்ற உணர்ச்சி நான் சாகிற வரைக்கும் என்னை விட்டு போகாதுமா. பசிதான் எல்லாத்துக்குமே காரணமா இருந்துச்சு. வறுமையினால இறந்த அப்பாவுக்கு வாய்க்கரிசி போடும்போது நான் மனசுல ஒரு முடிவெடுத்தேன். யாரும் பசியால இறக்காத ஒரு உலகத்தை உண்டாக்கணும்னு. படிச்சு பெரிய ஆளாகி சொந்த காலில் நின்னதுக்கு அப்புறம் அதுக்கான நிறைய முயற்சி எடுத்தேன்.
சாப்பிட மறந்து போன ஒரு நேரத்து சாப்பாடு தான் பலரோட பசி. எங்கேயோ படிச்சிருக்கேன், ஆனால் எங்களுக்கு அப்படி நடக்கலை. அப்பா தோல்வி அடைஞ்ச இடத்துல இருந்து தான் நான் என் போராட்டத்தையே தொடங்கினேன். படிக்கிறதுக்கெல்லாம் நிறைய பேர் உதவி பண்ணாங்க. குறிப்பாக அப்பாவோட ஸ்டூடெண்ட்டு மேத்யூ சார். என்னை அதிகமாகவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது அவர் தான். அவர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா நான் அமெரிக்கா போய் என் படிப்பை படிச்சிருக்க முடியாது. என்னோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவர் கொடுத்த ஒரு gift தான். உன்னோட தாத்தா செஞ்ச நல்ல காரியங்களோட புண்ணியம் அது மட்டும்தான் அப்பா கூட இருந்துச்சு. தங்க பாத்திரம் வச்சு மூடி வச்சாலும் உண்மை எப்படி இருந்தாலும் வெளியே வரும்னு சொல்லுவாங்கல்ல. மேபி அது வெளியில் வர நேரம் வந்திருக்கலாம். அதனால தான் இந்த உணர்வோட அப்பா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த லெட்டர் பத்தின விஷயத்த நீங்க யார்கிட்டயும் சொன்னது இல்லையா? ஒரு தடவை உங்கள் அம்மா இந்த லெட்டரை பார்த்துட்டா. அவளுக்கு தெரியும், அவள் யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டா. நான் யார்கிட்டயும் சொன்னதில்லை. எதுக்காக இப்போ இதெல்லாம்? இவ்வளோ காலம் ஆனதுக்கப்புறமும் நம்ம 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம். அது பரவாயில்ல. அப்பாவோட மரியாதையை முடிஞ்ச வரைக்கும் நான் காப்பாற்றிக்கிட்டு வந்திருக்கேன். இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சுல்ல, இனி வேணும்னா இவ அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டோம். ரொம்ப முக்கியமாக சென்டிமெண்ட்டோட கூடிய ஸ்டோரி இல்லை. வேண்டாப்பா, இதை வித்து நான் பெரிய ஆளாக்க வேண்டாம். அப்பா, I think I'm a better human being now. அவர்தான் கால் பண்றாரு. யாரு? ஷிபு தான். என்ன சொல்லட்டும்பா? உனக்கு என்ன தோணுதோ சொல்லிக்க. ஷிபு, எதுவும் வேலைக்கு ஆகல, எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்பா எதுவும் என்கிட்ட சொல்லலை. நீ மேனேஜர் கிட்ட எதையாவது சொல்லி சமாளிச்சுட. மனதை ஒழுக்கும் ஓர் பசியின் வலியை காணாத மனிதன் யாருண்டு?
மனதை ஒழுக்கும் ஓர் பசியின் வலியை காணாத மனிதன் யாருண்டு? ஆழத்து பூமியும் பசி தீர்க்க உணவூட்டும் விரல்களாய் மழையின் கார்மேகம். மனதை ஒழுக்கும் ஓர் பசியின் வலியை காணாத மனிதன் யாருண்டு? எரிகின்ற வயிற்றில் தீ கனலாய்த்தானே எரிய இனி உள்ளது என் உடலும் தானே. வெந்தால் சிதை எரிந்திடும் உடலில் தானே. வெந்தாலும் காணாதது என் உயிரே தானே. மனதை ஒழுக்கும் ஓர் பசியின் வலி காணாத மனிதன் யாருண்டு? வெயிலும் சுடுகாற்றின் மீது வீசும் கனலை போலே உழந்திட தன் உள்ளம் விழுந்திட கண்கள் மயங்கும். கழுகெல்லாம் வட்டம் அடைத்திடத்தானே பசியாற்றிட கோரும் நீ அதற்கே இரையானாய். கழுகெல்லாம் வட்டமிடத்தானே பசியாற்றிட கோரும் நீ அதற்கே இரையானாய். மனதை ஒழுக்கும் ஓர் பசியின் வலியை காணாத மனிதன் யாருண்டு? ஆழத்து பூமியும் பசி தீர்க்க உணவூட்டும் விரல்களா